ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தற்போது 2026 ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய பிரபலங்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹிந்தி பட நடிகையான ஹரிஷ்மா தன்னா அப்படின்றவங்க 2022 வருண் பஹிரா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. தற்போது ஹரிஷ்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. கர்ப்பகால புகைப்படங்களை நிறையவே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க. குறிப்பாக அவங்க கர்ப்பகாலம் பற்றின சில டிப்ஸும் நிறையவே கொடுத்துட்டும் வராங்க. ரொம்பவே ஆக்டிவாகவும் இருந்துட்டு வராங்க. சோஷியல் மீடியா பக்கத்தில் இவங்க அப்பப்போ அவங்க ப்ரெக்னன்சி பற்றின சில அப்டேட் அப்படின்றது கொடுத்துட்டே தான் இருக்காங்க. சீக்கிரமே இவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறக்க போகிறாங்க. அடுத்தது சீரியல் நடிகையான சுஷ்மா நாயர். இவங்க சுமங்கலி, நாயகி, தமிழும் சரஸ்வதியும், என்றென்றும் புன்னகை, இலக்கியா, பட்ஜெட் குடும்பம் என பல சீரியல்களையும் நடிச்சிருக்காங்க. இவங்க கிரிக்கெட் கோச்சான லிஜோ தாமஸ் ஜான் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டும் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்க 9th மந்த்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்நேரம் அவங்களுக்கு குழந்தை கூட பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிந்தி பட நடிகை தீபிகா படுகோன் அவங்க தான். இவங்க 2018 ரன்வீர் சிங் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2024 இவங்களுக்கு முதல் பெண் குழந்தை அப்படின்றவங்க பிறந்திருக்காங்க. இப்போ இவங்க 2வது குழந்தைக்கு கர்ப்பமாக இருக்கிறாங்க. இந்த வருடம் 2026 இவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அடுத்தது சீரியல் நடிகையான மௌனிகா தேவி, அவளும் நானும் அப்படிங்கிற சீரியல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருந்தது. இதில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணவங்க தான் இவங்க. 2021 மிஸ்டர் விகே அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம மௌனிகா தேவி அவங்களுடைய பிறந்தநாள் அன்று தான் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்ற சில செய்திகளையும் ஃபோட்டோஸாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ கர்ப்பகால புகைப்படங்கள், வளகாப்பு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்களுடைய கர்ப்ப காலத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை எல்லாம் ஷேர் பண்ணிட்டும் வராங்க. இவங்களுக்கும் இந்த வருடம் குழந்தை பிறக்கும். அடுத்த நடிகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெபா மோனிகா ஜான் அப்படிங்கிறவங்க தான். இவங்க ஜர்கண்டி, பிகில், ஏஏஆர், கூலி இது மாதிரியான நிறைய படங்களில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. 2022 ஜோமன் ஜோசப் அப்படின்றவங்கள இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களும் இப்போ கர்ப்பமாக இருக்கிறத இவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவும் ஆக்டிவாக ஷேர் பண்ணியிருக்காங்க. கர்ப்பகால புகைப்படங்கள் தொடர்ந்து இவங்க பதிவிட்டும் வந்துட்டு இருக்காங்க. இவங்க தன்னுடைய கணவர் கூட டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் ஃபோட்டோஸும் ரீல்ஸும் ஷேர் பண்ணிட்டு வராங்க. அடுத்த நடிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமந்தா அவர்கள் தான். இவங்க முதல்ல திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2025 ராஜ் நிதிமுறை இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க முதல்ல தான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்ற நியூஸையே எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஒரு மூவியோட செலிப்ரேஷன் அப்போ கேக் கட்டிங் அப்போ அவங்களுடைய பெல்லி பம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றை பார்த்துட்டு இவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு பல நியூஸ் வைரலாக சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அதே படத்துடைய ஒரு மீட்டிங் அப்போ ஆமாம் நான் கர்ப்பமாக இருக்கேன், எனக்கு மெட்டர்னிட்டி பிரேக் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2026 தனக்கு குழந்தை பிறக்க போததாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. நம்ம சமந்தா அவர்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க. அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொகுப்பாளினி பிரியங்கா அவங்க தான். இவங்க விஜய் டிவியோட தொகுப்பாளினியாக நிறைய ஷோவை தொகுத்து வளர்ந்துட்டு வந்தாங்க. நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆங்கர்னே சொல்லலாம். இவங்க முதல் திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தனியாக தான் சிங்கிளாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது வசி அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் இவங்க திருமணம் அப்படிங்கிறது திடீர்னு நடந்த மாதிரி இருந்தது. அப்படி திருமணமான இவங்க இப்போ கர்ப்பமாகவும் இருக்கிறாங்க. இவங்க தான் கர்ப்பமாக இருக்கிறத சூப்பராகவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 தொப்பி வச்சு டேட் அண்ட் மாம் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒரு ரீல்ஸ் வீடியோ மூலியமாக தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், நான் அம்மாவாக போகிறேன் அப்படின்றதையும் நாங்கள் 3 பேராக மாறிட்டோம் அப்படின்றதையும் வெளியிட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்னவங்களில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலர் சினிமா அண்ட் சீரியல், அரசியல் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது அண்ட் டெய்லி கவர்மெண்ட் அப்டேட் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.